கடவுளே, இது என்ன மொபைல் சந்தையா? இனி என்னெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குமோ? கடவுளே காப்பாத்துப்பா. இங்க என்னையா? இங்க கமான். இங்க வாடா. இங்க என்ன சார்? இங்க வாடா. குட் பாய். தேங்க்யூ. தூக்கி உள்ள வச்சியா? என்னது? என்னதான் பஸ்ஸுக்குள்ள ஏறதுக்கு ஸ்டெப்ஸ் எங்க இருக்குன்னு தெரியல. ஐயோ, என்னாச்சுங்க? ஃபுல்லா குடிச்சிருக்கேன். ஆஹா, என்ன கூட்டிட்டு போ. வாங்க வாங்க, பாத்து பாத்து பாத்து. மெதுவா. இந்த பக்கமா? பாத்து 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 பாத்து. கவனமா. மெதுவா. ஐயோ, நான் உள்ள வரேன். விழாம என்ன புடி. அட என்னப்பா நீ நேராவே நிக்க மாட்டியா? தண்ணி அடிச்சா அமைதியா இருக்க மாட்டியா? எப்ப பார்த்தாலும் ஏதாவது பண்ணி வாய மூடிட்டு நான் சும்மா இருக்கிறதுக்கு நான் என்ன சர்பத்தா குடிச்சேன் டீச்சர்? தண்ணி அடிச்சா 2 பேர்கிட்ட சண்டைக்கு போய் 2 அடியும் வாங்கி 2 பேர்கிட்ட கேவலமா திட்டும் வாங்கி நிம்மதியா படுத்து தூங்கணும். அதுதான் குடிகாரங்களுக்கான சாஸ்திரம். Don't touch. Teacher, do you understand? Beverage is my country. All குடிகாரன்ஸ் is my brothers and sisters. ஸ்கூல்ல மட்டும் சொல்லிக் கொடுக்க கூடாது சார். சமாளிக்க போறேனே தெரியலையா ஆண்டவா. கண்டக்டர், முதல்ல என் கையால நீ டிக்கெட்டை வாங்கி போனி பண்ணிக்க. எனக்கும் சேர்த்து டீச்சர் கிட்டே வாங்கிக்கங்க. அவர் ரொம்ப ராசியான ஆளு. டீச்சர், மேக்ஸ் டீச்சர், எனக்கு சேர்த்து டிக்கெட் எடுக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் டீச்சர். குடிகாரனுக்கு வந்த நிலைமைய பாத்தீங்களா? நீங்க புது கண்டக்டரா? ஆமாங்க. என்ன உங்க பேரு? ஈ ரவி. ரவியா? இரவி குட்டன் பிள்ளை தாங்க. நான் வேணு. எல்லாரும் வேணு மாஸ்டர்னு கூப்பிடுவாங்க. இப்போ ஊர்ல பஞ்சாயத்து மெம்பர். அட, பஞ்சாயத்து மெம்பரா? என்ன பாத்தீங்க? கட்சியெல்லாம் இல்ல, எல்லாரும் கம்பல் செஞ்சதுனால தொகுதியில நின்ன. ஒரு அகலி இல்ல 2 அவனுக்கு சேர்த்து. அது சரி, பேலன்ஸ் எங்க போணும்? பாலையா, டிக்கெட் நான் எடுத்துட்டேன். ஐயோ, ஏன் எடுத்தீங்க? நம்ம ஜோஸ் டீச்சர் எடுத்துட்டு. குட் ஈவினிங் டீச்சர். ஜோஸ் மாஸ்டர், என்ன இருக்கு இந்த பையில? 2 நாட்டுக்கோழி டீச்சர். வீட்லயே பூட்டிட்டு வந்தா நாய் நரி ஏதாவது கடிச்சிரும்ல. அப்படின்னா வீட்டை பூட்டாம வர வேண்டியதுதானே டீச்சர்? இல்ல கோழி அப்பதானே நாய் நரி எல்லாம் கடிக்காதுல்ல. என்ன பாலையா ஃபார்ம்ல இருக்கார் போல. என்னைக்கு ஃபார்ம்ல இல்லாம இருந்திருக்கான்? ஆமா, மேக்ஸ் டீச்சர். ஹெட் மாஸ்டரா இருந்தாரு, இப்ப ரிட்டையர் ஆயிட்டாரு. என்ன சார் இந்த பக்கம்? பென்ஷனுக்காக சில பேப்பர்ஸ் ரெடி பண்ண வேண்டி இருந்துச்சு. அப்புறம் வீட்டுக்கு ஒரு போன் வேணும்னு சொல்லி ரொம்ப நாள் ஆகுது. இப்ப விசாரிச்சா சொல்றாங்க நம்ம செலவு பண்ணி 4 போஸ்ட் கம்பம் நடணுமா. நீங்க செஞ்ச பெரிய உதவியா இருக்கும் சார். அதனால எல்லாரும் அட்லீஸ்ட் போன்லயாச்சும் பேச முடியும்ல. அது சரி, 4 கம்பம் நட்டா அதுல எப்படி பேச முடியும்? சரி. ஐயோ சாரி, பாக்கலங்க. பையனை மடியில உட்கார வச்சுக்கோங்க. நீ அங்கேயே நில்லுடா. உனக்கு கண்ணு தெரியலையா? இவனை பார்த்தா என் பையன் மாதிரியே இருக்கு. ஐயோ, இவனை பக்கத்துல உட்கார வச்சா என்ன பண்ணுவான்னு தெரியும். இவனை மடியில வேற உட்கார வைக்கணுமா? சாரி, நான் தெரியாம பண்ணிட்டேன். கண்டக்டர் வாய மூடிக்க. அவங்க எனக்கு என்ன சொன்னா உனக்கு என்ன? இங்க பாருமா, உன்கிட்ட 100 தடவை சொல்லியிருக்கேன், என்கிட்ட வம்பு வச்சுக்காத. வம்புக்கு வந்தா உன்னால என்னடா பண்ண முடியும்? ஐயோ, அவனால என்ன பண்ண முடியும்? பாவம். 2 பேரும் நிறுத்துறீங்களா? ரொம்ப நேரமா. நீ சீட்ல ஏறி உட்காரு. அதான் தம்பி. இல்ல அண்ணா, அப்படி உட்காருங்க. பாவம் கண்டக்டர் வந்த அன்னைக்கு ஓட வச்சிருவீங்க போல இருக்கு. ஆண்டவா. என்னையா எல்லாரும் வந்துட்டாங்களா? எல்லாரும் வந்துட்டாங்க சுகு சார். போலாம். ரைட். ஏய், பெல் அடியா, டைம் ஆச்சுல. சாரி கண்டக்டர், பெல் அடிங்க. ஆண்டவா, எல்லாரையும் காப்பாத்து. அடியா. ஐயோ சாரிங்க, நான் எதுவும் தெரியாம. அது பரவாயில்ல, விடுங்க. இல்ல, அது வாழ்க்கையிலதான். இதையே பழகிக்காதீங்க, அப்புறம் பிரச்சனை தான். இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்லையா? நான் வந்து மடியில உட்கார்ந்ததுக்கு என்ன பேச்சு பேசுறேன்? சும்மா இருப்பா.
தள்ளி போடா. ஏய் ஒண்ணு இடம் யாருடா வந்துருச்சு போடா. சண்டை போடாம அவ்வளவுதான் நீ. இறங்குங்க பார்க்கலாம் சரி. இது என்ன குளிரா இருக்குதுப்பா. அதெல்லாம் போக போக 2 நாள் பழகிடுமா. அண்ணே பார்த்தேன். வீடு வந்துருச்சு. என்ன பர்மிஷன் கேக்குறியா? எழுந்து வாயா. ஏய் தலைய அந்த பக்கம் சாச்சி வச்சுக்க. ஐயோ இவனை வச்சுக்கிட்டு எனக்கு தான் கஷ்டம். சுகண்ணா ஆ ஆ சுகண்ணா மெயில் வந்திருக்கா? இந்த ஊருக்கு யாருமா தினமும் லெட்டர் போட போறா? இவர் தான் புது கண்டக்டரா? ஆமா, இதுக்கப்புறம் லெட்டரை இவர்கிட்டே கேளு. ரொம்ப இழிக்காத. போஸ்ட் ஆபீஸ் லெட்டரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். ஓ இவங்க தான் இந்த ஊரு போஸ்ட்மேன். போஸ்ட் மேன் இல்ல போஸ்ட் உமன். அததான் நானும் சொன்னேன். இந்த ஊர்ல எல்லாருக்கும் போஸ்ட்மேன் வேலை பாக்குறது இந்த பொண்ணு தான். என்னமா? சுகண்ணா வேணாம், என்ன விட்டுருங்க. சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. சரி சரி போமா. நல்ல தைரியமான பொண்ணு. தைரியமான அப்பாவும் இருக்காரு. பஸ்ல பார்த்தல வேணு டீச்சர், அவர் பொண்ணு தான் அது. டீச்சர் பத்தி தெரியாதுல்ல? வேணு மாஸ்டரோட பொண்ணா? ஏதோ ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கே. நீ ஸ்பெல்லிங் கத்து கொடுக்க வந்தியா? வாடா. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஏய், என்ன மரியாதைன்னு பாத்தியா? இது என்ன 18ஆம் படியா? இல்லடா 19வது படி. ஏறி வா. எல்லாம் தனியா சொல்லணுமா? அண்ணா இங்க தியேட்டர் இருக்கா? நம்ம சூப்பர் ஸ்டார் உலகநாயகன் படம்லாம் பார்க்கறதுக்கு. இந்த ஊர்ல அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. சினிமா பார்க்க வந்திருக்க பைத்தியக்காரன். வந்துட்டான். என்னடா ஊரு இது? உள்ளவா. ஆ. இதான் ரூமுங்களா? இந்த குவார்ட்டர்ஸ்? ஆமா, தோ கோட்டர் இருக்கு. இன்னொன்னு வானா கோட்டர்ஸ் ஆயிடும். சரியா? ம். இங்கே தான் இருக்கணுமா? வேற எங்க இருக்கிறது? ம். ஐயோ டவரே இல்ல. டவரா? மண்ணாங்கட்டி. அதை நீ பாக்கெட்ல எடுத்து வை. யானை புலின்னு ஏதாச்சும் வந்தா யூஸ் ஆகும். புலியா? புலி வந்தா என்னங்க பண்றது? நம்ம எதுவும் பண்ண வேணாம், புலியே எல்லாம் பண்ணும். கடவுளே, இனி அம்மாக்கு எப்படிங்க ஃபோன் பண்றது? சர்ச்சில் போய் சொல்லு. என்ன? பாரு, இங்க சர்ச்சில் மட்டும்தான் ஃபோன் இருக்கு. ரொம்ப அவசரம்னா நீ சர்ச்சுக்கு போய் ஃபோன் போடு. இல்லனா டவுனுக்கு கூட போய் பண்ணலாம். தண்ணி அடிக்கிறீங்களா? அதனால அதனால ஒண்ணும் இல்ல. ஏன் இப்படி தனியா குடிச்சு கெட்டு போறீங்க? கம்பெனிக்கு ஒரு ஆள் சேர்த்துக்க வேண்டியதானே? இவன் ஓகே சொல்லணும்ல. கெட்டு போறதுக்கு ஓகே சொல்றதுக்கு இங்க ஒரு ஆள் இருக்காங்க. என் காசெல்லாம் நீ ஒண்ணு கெட்டு போகணும். இறைவா, இவனோட கைகளை இந்த குடி. நல்லபடியா பாத்துக்க. கருணாக்கு பிடிச்சவன். உங்களுக்காக இன்னும் நான் நாசமா ஜெபிப்பேன். போகுதா? தம்பி, நீங்க புதுசா வந்த கண்டக்டர் தானே? ஆமா. நான் கே சந்திரன், கொடைக்கானல் கலைநீலா சந்திரன். ஓ, நாடகங்கள் இல்ல பாப்பீங்களா? டைம் கிடைச்சா பாப்பேன். உனக்கு கண்டிப்பா பார்த்திருக்க மாட்டான். அன்னைக்கு எனக்கு புகழ்ச்சி விளம்பரம் பிடிக்காது. எஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். சரி. அப்புறம் ஏய் வாங்க வா நண்பா, நிறைய கலையை பத்தி சொல்லித்தரேன். அது ஒன்றும் இல்லை, இந்த கலையை டெவலப் பண்ணுறதுக்காக நான் வீட்டை கவனிக்கல. பை த பை, ஒரு 100 rupees இருந்தா கொடுங்களேன். 50 ரூபாய் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. இல்ல அது வந்து இறைவா. இருங்க பாக்குறேன். இந்தாங்க. ஆண்டவரே, இறைவா, உனக்காக நான் ஜெபிப்பேன், பிரார்த்தனை சரி. பண்ணுவேன். இன்னைக்கு என் தேவையை நிறைவேற்றிட்டீங்க, நன்றி. கடவுளே, இந்த என்ன இப்படி இருக்கான்? எவ்வளவு ரூபாய் போச்சு? 50 ரூபா 100 ரூபாவா? 50. அவன் கேபி ஏசில கேபி ஓசி. ஐயோ, என்ன பாடி இது? பனியெல்லாம் போட மாட்டியா? ஐயா, என்ன இப்படி குளிருது? இங்க எப்பவுமே இப்படிதானா? இந்த மாசம் நல்லா குளிர் இருக்கும், அடுத்த மாசம் மாறிடும். இதை விட ரொம்ப குளிரும். -டிகிரி செல்ஃபிஷ். செல்சியஸ் ஏதோ ஒன்று குளிரும். நீ என்னடா ரொம்ப நேரமா ஒரே இடத்த பார்த்துக்கிட்டு இருக்க? இல்லை, ஒன்றும் இல்லை. வீட்டில் அம்மா தனியாக இருக்காங்கன்னு நினைக்கும் போது லைட்டாக கஷ்டமாக இருக்கு. கவலைப்படாத, அதெல்லாம் அப்படியே பழகிடும். சுகு, இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே கடையை பூட்டிட்டேன். நம்ம கேட்டுக்கிட்ட ஒரு வேலை இருக்கு, அங்க போகணும். இந்தாங்க உங்களுக்கான சாப்பாடு. இவர் தானே புது கண்டக்டர். வேணு சார் கடைக்கு வரும்போது சொன்னாரு. உன் பேர் என்னப்பா? ரவி. இது பொண்ணா? பொண்ணுதான், பேர் லதா, SSLC. என்ன இப்போ? வாய் மூடு. ஏப்பா, வேலை இருக்குன்னு சொன்னீங்கல்ல, போங்க போங்க. என்னடா பாக்குற? வா.
ஏய் விடிஞ்சிருச்சு, எழுந்துடுறா. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறோமா? ஏய் அம்மாவா, இழுத்து போத்திட்டு தூங்குறத பாரு, எழுந்துடுறா. வா. இன்னும் விடியவே இல்லையே. விடிஞ்சிட்டா பாத்ரூம்லாம் போக முடியாது. ஊர்க்காரங்கெல்லாம் எழுந்து வரதுக்கு முன்னாடி வா. என்னதான் லூசா, விடியவே இல்லை, குளிர் வேற அடிக்குது. என்னென்ன? ஏய் நீ எதுவும் பயப்படாத, எல்லாத்துக்கும் நேரம் காலம் இருக்குல்ல. அப்ப எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு நான் தாலி கட்டிடுறேன். அது சரி, ரொம்ப நாளா இதையே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன் அப்படி சொல்ற? விடுங்க, அப்பா இப்ப வந்துருவாரு. இங்க பாரு, அவர் எப்படியும் வரதுக்கும் ரொம்ப நேரம் ஆகும். நீ வா, வந்து ஒரு கிஸ் கொடு. டீ குடிச்சிட்டு இருக்கீங்களோ? இல்ல, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன? என்ன சிரிக்கிற? ஒன்னும் இல்லையே. இது அந்த பொண்ணோட அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு நினைச்சேன், சிரிச்சேன். ஐயோ கடவுளே, என்ன நடக்குமோ? சும்மா இரு. நேத்து வந்து நீ சொன்னா நம்பிடுவாங்களா? இழிச்சுக்கிட்டு நிக்காம டீயை குடி. ஒரு டவுட். என்னடா? இல்ல, இந்த ரேடியேட்டர்ல சரக்கு ஊத்தி வண்டி ஓட்டுறது டிப்போல தெரிஞ்சதுன்னா டிரைவரோட வேலை போகுமா? டேய் பாத்தியா? அம்மாடி, அந்த பொண்ணோட அப்பா வர்றாரு, அவர் எதிர சொல்லி வேண்டாம். என்ன ரெண்டு பேரும் மாறி மாறி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அது இந்த ஊரை பத்தி நாங்க பேசிக்கிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். என்னடா? அண்ணா இன்னைக்கு கொஞ்சம் கம்மி தான். மாட்டுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலண்ணா, பால் சொர்க்கவே இல்லை. வேற ஏதாவது பிரச்சனையா இருக்கும். என்ன கண்டக்டர் ஊர்லாம் பிடிச்சிருக்கா? நேத்து தானே வந்தாரு, அதுக்குள்ள எப்படி? என்ன கண்டக்டர்? இனி இங்க இருந்தா சரியா வரும்னு தோணுது. இந்தாங்க. டேய் நீ எதுக்குடா என் பின்னாடியே வர? ஏதாச்சும் புதர்ல உட்காந்து காரியத்தை முடி. காரியமா? என்ன காரியம்? கல்யாண காரியம். அதுக்கு தான் நீங்க காலையிலேயே வந்திருக்கோம். எங்கேயாச்சும் இங்க உட்காந்து பாத்ரூம் போ. அப்ப பாத்ரூம்? மண்ணாங்கட்டி. இதான் இங்க பாத்ரூம். என்ன தண்ணி? அதான் அங்க ஒரு டேமே இருக்கே, அது பத்தாதா உனக்கு? அடங்கப்பா, இப்ப எதுக்கு அவர் இருக்கிற? நான் என் அப்பாவை தானே கூப்பிட்டேன். அதெல்லாம் கூப்பிட்டு இருந்தா விடிஞ்சிடும். அங்க எங்கேயாவது போய் உட்காரு போ. இங்க எங்கெங்க மேல வந்து உட்காரு, பைத்தியக்கார. என் உயிரை வந்து வாங்குறான். டேய் அங்க எங்கேயாச்சும் போடா. முதல்ல நானே முடிப்போம். நான் சும்மா அப்படியே சுத்தி பார்க்கலான்னு வந்தேன். இல்ல ஒன்றும் இல்லை, நீங்க போயிடுங்க. பார்க்கல. ஐயோ பார்த்துருப்பாங்களோ? இல்லை, ஒரு நாள் போலனா என்ன குடியா முழுகிட போகுது. கடவுளே, எதுவும் ஆகாம பார்த்துக்கோப்பா. குளிருது. ஹலோ, குட் மார்னிங். என்னடா? இவர் என்ன டிரைவரு? இது யாரு? புது கண்டக்டர். என்ன மித்ரன், காலையில டேம்ல இருந்து வர? நேத்து போட்டு வச்ச வலை 2 தான் மாட்டுச்சு. பயப்பட வேண்டாம், எப்பயுமே அப்படிதான் சத்தமா பேசுவான். ஆனா அவன் ரொம்ப அப்பாவி. இல்ல, திடீர்னு ஒருத்தர் தண்ணில இருந்து வெளியே வந்தோடனே பக்குன்னு ஆயிடுச்சு. இந்த டேம், இந்த காடு தான் அவனுக்கு வீடு மாதிரி. அவனோட அப்பா இந்த டேமோட ஆபரேட்டர். ஓஹோ. அவர் இந்த டேம்ல விழுந்து செத்ததுக்கு அப்புறம் இவன் தான் இந்த டேமுக்கு எல்லாமாவே இருக்கான். என்ன சார் காலையிலேயே? வயல்ல கொஞ்ச நாளாவே காட்டு பண்ணிங்களோட தொல்லை, எல்லாத்தையும் நோண்டி நோண்டி வெளியே தூக்கி போட்டு வச்சிருது. அதை பார்க்க தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். ஓ, கண்டக்டருக்கு குளிர் அவ்வளவு பழக்கம் இல்லைன்னு நினைக்கிறேன். என்னங்க குளிரெல்லாம்? என்ன குளிரெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? குளிர் யாரு குளிருது? இதான் ஃபர்ஸ்ட் டைம். கடவுளே,